உங்களுக்குன்னு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியா பரவசம் அடைஞ்சிருப்பீங்க இவர் பாஸ் பண்ணப்ப அப்படின்னு. அது மாதிரி ஏதாவது அனுபவங்கள் உண்டுங்களா? நிச்சயமா நிறைய இருக்குது அந்த மாதிரி. குறிப்பாக வந்து பாலநாகேந்திரன் அவர் வந்து விஷுவலி சேலஞ்சு. இந்த ஆண்டு வந்து அவர் வெற்றி அடைஞ்சார். அவர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபுல் பேஜில் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருந்தாரு. அந்த லெட்டரில் ஒவ்வொருத்தரையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு மை டைரக்டர்னு சொல்லுவாங்க, தேங்க்ஸ் டு மை டீச்சர்னு மட்டும் தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவர் எழுதின ஒரு அந்த தேங்க்ஸ் லெட்டரில் நான் வந்து அகாடமிக் உள்ளே நுழையிறப்ப என்னை ரிசீவ் பண்ண செக்யூரிட்டி என்ன, என்னை வரவேற்பறையில் என்னை வரவேற்ற அந்த அக்கா பேரை மென்ஷன் பண்ணி, என்னுடைய பேப்பரை கரெக்ட் பண்ண மேடம், இப்படி ஒவ்வொருத்தங்க பேரை மென்ஷன் பண்ணி என்னோடய வெற்றியில் என்னோடய அம்மா அப்பாவுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அந்தளவுக்கு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பணிபுரியக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர் உட்பட அவங்க பேரை மென்ஷன் பண்ணி ஒரு நன்றி கடிதம் கொடுத்துருந்தார். ஸோ அது எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு சந்தோஷத்தையும் எமோஷனலாக இருந்தது. ஆக்சுவலாக வெற்றியை வந்து கொண்டாடுற ஒரு தருணத்தில் வந்து அவங்க அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்போ அவர் வந்து அந்த ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, சார் என்னோடய பர்சனலாக அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அம்மாக்கிட்ட சொல்லுவேன், அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சார், உங்ககிட்ட சொல்கிறப்ப ஐ ஃபீல் லைக் வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம்.